ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான மில்லட் தோசை தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த தோசைக்கு ஈடு இணை இந்த தோசை மட்டும்தான். அந்த தோசை தான் கேழ்வரகு தோசை. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கிற கேழ்வரகு மாவை சேர்த்துக்குங்க. அது கூடவே கடலை மாவு சேர்த்துக்குங்க. கடலை மாவு இல்லாதவங்க பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடலை மாவு சேர்க்குறப்ப இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விட்டுக்குங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சு மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம், முருங்கைக்கீரையெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்து சிவந்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷாக உருவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 செகண்டுக்கு அப்படியே வதக்கி விடுங்க. அந்த கீரை நல்லா சுருங்கிடும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் மாவு கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மாவில் ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம். இப்போ இந்த வதக்கின ஐட்டத்தை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நான் வீடியோவில் காமிச்சிருக்க பதத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. மாவு இந்த பதத்துக்கு இருக்கட்டும். நம்ம எடுத்து விட்டோன்னா ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் காஞ்ச பிறகு நம்ம மாவு ஊற்ற போகிறோம். கல் ஓரளவு சூடாயிடுச்சு. எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை விட்டு கல் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கிங்க. பாருங்கள், மாவு பார்த்திங்கன்னா ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. வீடியோவில் இருக்கிற பக்குவத்துக்கு கரைச்சிக்கிங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். இந்த தோசையை எவ்வளவு மெல்லிசாக வேணாலும் ஊற்றலாங்க, ஊற்ற வரும். நம்ம கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்ல மெல்லிசாவே வரும். நான் காலையில் டிஃபனுக்கு கொடுக்குற அவசரத்துக்கு 2 தோசை தான் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் தடிமனாகவே நான் ஊற்றி கொடுத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எவ்வளோ மெல்லிசாக ஊற்றினாலும் இந்த தோசை அழகாக வரும். இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல முருகலாகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்புறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். அவ்வளோதான், திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே வச்சு வேக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கேழ்வரகு இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ருசியாக இருக்குங்க. இதுக்கு கார சட்னி, ஒயிட் சட்னி, சாம்பார் இப்படி எதை வேணாலும் வச்சு சாப்பிடலாம். எதுவுமே இல்லைன்னா கூட அப்படியே வெறுமுனே சாப்பிட்றலாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். இது ருசியானது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. உங்கள் குழந்தைங்களுக்கு டெய்லி அரிசி மாவு தோசையை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மில்லட் தோசை செஞ்சு கொடுங்களேன். அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க.
கேழ்வரகு மாவு இன்ஸ்டண்ட்டாகவே கடைகளில் கிடைக்கிது, சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிது. அப்படி இல்லைன்னா நம்ம கேழ்வரகை வாங்கி காய வச்சு நம்மளே மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். பட் இப்போ நான் செய்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக கடையில் வாங்கின மாவு தான். இதில் நான் சொன்ன மாதிரி எல்லா தாளிப்பையும் சேர்த்து தோசை ஊற்றி பாருங்களேன், அவ்வளோ ருசியாக இருக்கும். உங்ககிட்ட பேசிக்கிட்டே நான் 2வது தோசையும் ஊற்றி எடுத்துட்டேன். ரொம்பவே ருசியான ஆரோக்கியமான கேழ்வரகு தோசை ரெடி. ரெகுலராக கொடுக்குற தோசைக்கு பதில் இந்த தோசையை உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விருப்பமாக சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும், ஆர்டினரி தோசை மாதிரி இல்லாமல் ரொம்பவே ருசியாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.